வணக்கம் தோழர்களே. தமிழகத்தில் கஞ்சா எந்த மூலையில் விற்கிறது என்பது காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை நினைத்தால் அதை தடுக்க முடியாதா? ஆனால் காவல்துறை அவர்களுடைய துணையோடு தான் சாராயம் விற்று படுகொலை செய்யப்பட்டார்கள் கள்ளக்குறிச்சியில். இன்று தமிழகம் முழுவதும் சிறு கிராமம் குக்கிராமம் முதல் கொண்டு கஞ்சா விற்பதற்கு யார் துணை நிற்கிறார்கள் என்று எண்ணுகிறீர்கள்? இது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அருமை அப்பா அவர்களுக்கு தெரியாதா? ஏன் இவர்களுடைய பிள்ளைகளாக எண்ணி என்னை அப்பா என்று கூப்பிடுங்கள் என்று கூக்குரலிட்டாரே, அந்த அப்பா பிள்ளைகளெல்லாம் கஞ்சா குடித்து சீரழிந்து கல்வித்தரம் கெட்டு அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறதே என்று வேதனைக்கு உள்ளாக்க அப்பாவுக்கு தெரியாதா? அப்பா அப்பா என்று கதறினாலும் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு மாவட்ட பொறுப்பாளர் சிவகங்கை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் கஞ்சா விற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தட்டி கேட்ட பாவத்திற்காக அந்த தம்பி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட காவல்துறை யார் பக்கம் நிற்பார்கள் என்று எண்ணுகிறீர்கள்? காவல்துறை பாதிக்கப்பட்டவன் பக்கம் என்று நிற்கும் என்று எண்ணுகிறீர்கள்? காவல்துறை துணையோடு தான்